ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12. இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, எக்ஸாம் கிளியர் ஆயிருக்கு, லிஸ்ட்ல வந்து பேர் வந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்றது, இந்த க்ரூஷுவல் டேட்னா என்ன, ஓபிசி சர்டிஃபிகேட்ல ஒரு சில குழப்பங்கள், இது எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னையில இருந்து என்னை வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, என்னடா எழுதுனது இங்க செப்டம்பர் 2ல இருந்து என்னது எஸ் செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 24 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ண முடியும். டேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து ஆயிடுச்சு. ரொம்ப தள்ளி தான் வந்து வீடியோ போடுறேன், பிகாஸ் நடுவில் நமக்கு எக்ஸாம் இருந்ததுனால வந்து நம்மளால அந்த அளவுக்கு போட முடியல. 24ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்க போட்டே ஆகணும். இன்னொரு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது என்னன்னா, 24ஆம் தேதி வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, கடைசி நேரத்துல சர்வர் இஷ்யூ அப்படின்றது இருக்கும் அப்படின்ட்டு. இப்போவே நான் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கே கொஞ்சம் சர்வர் இஷ்யூவா தான் இருந்தது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, சொல்லிட்டாங்க. ஓகே, 24க்குள்ள அப்படின்ட்டு அவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மோஸ்ட்லி இருக்காது, இருந்ததுன்னா வந்து கேட்டு பாருங்க, எடுக்கிறாங்களா இல்லையன்றது தெரியல, ஐடியா இல்லை. ரைட். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றத இப்போ ரீசெண்டா நடந்த அந்த சிஜிஎல் எக்ஸாமுக்காக வந்து வாங்கியிருப்பீங்க. ஆனா வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து என்ன ஆயிருக்காதுன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காது. செலெக்ஷன் போஸ்ட் அப்போ வந்து வாங்கியிருக்க அந்த நோட்டிபிகேஷன் அப்போ வாங்கியிருக்க அந்த ஓபிசி சர்டிபிகேட் தான் வந்து அப்ளை ஆயிருக்கும். ஒண்ணுமே இல்லை, உங்களோட வேலிடிட்டி மட்டும் பாருங்க. அந்த அப்ளிகேஷனோட வேலிடிட்டி மட்டும் பாருங்க. 18/3/2024 வந்து நான் ஒரு அப்ளிகேஷனை வாங்கியிருக்கேனா அப்படின்றத பாருங்க. அது அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன தேவைன்னா, அது 18ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து அது வாங்கியிருக்கணும். அதுதான் வந்து மேட்ரு. நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு ஓபி சர்டிபிகேட், இப்ப நானே பாத்தீங்கன்னா என்னோட கேஸ்ல இந்த 18/3/2024 வந்து நான் ஒரு சர்டிபிகேட் வாங்கல. அதாவது எப்படி வாங்கியிருப்பேன்னா, என்னோட சர்டிபிகேட் வந்து 2023ல வாங்கியிருப்பேன். ஓகேவா? 2023ல இருந்து 31 மார்ச் 2024 வரைக்கும் வந்து எலிஜிபிள் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு நடுவுல தானே என்ன ஆயிருக்கு, 18/3ன்னு வந்திருக்கு. அப்போ நான் அந்த 18/3/2024 அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஓபிசி சர்டிபிகேட்ல வந்து எலிஜிபிள் ஆயிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது இன்வாலிட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் நான் இன்னொரு சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சர்டிபிகேட் நியூவா வாங்கின சர்டிபிகேட் வந்து நமக்கு தேவை கிடையாது. இந்த 18ஆம் தேதிக்குள்ள நீங்க எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் இல்ல சார், முடியல சார், நான் வந்து பண்ணல அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்க புதுசு வந்து போட்டு பாருங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு ஷூரா வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஐடியா இல்லை. சரியா? இந்த க்ரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி வாங்கணும், அதுதான் வந்து கணக்கு. ரைட். இப்போ நீங்க வந்து லாகின் பண்றது ssc.gov.in அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க என்னது பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், ஸோ அதனால அதெல்லாம் வந்து சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை, அதனால அதெல்லாம் விட்டுட்டேன். டைரக்டா வந்து மை அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கனாலே இது இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லேக் ஆகும். இப்போ நானே வந்து தடவை வந்துருச்சு, 2வது தடவை 3வது தடவை போகும்போது வந்து என்ன ஆச்சுன்னா நோ அப்ளிகேஷன் ஃபவுண்டுன்னு வந்தது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, அவனே வந்து லோட் ஆகி வந்துருவாப்புல. சரியா? அது எஸ்எஸ்சியோட புது சைட்டு கொஞ்சம் போஸ்டா தான் இருக்கு. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டீஸை வந்து கேர்ஃபுல்லா வந்து படிங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து போடணும். அது என்ன சார் செல்ஃப் அட்டஸ்டட்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட சைன் அதில் போட்டிருக்கணும். இல்லைன்னா இப்படி போடலாம், செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு போட்டு உங்களோட பேரு அதுக்கப்புறம் வந்து டேட், இது நீங்க போட்டிருக்கணும். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு நிமிஷம், நான் போட்டேன், நான் ஒரு பார்த்துக்கிறேன், டக்குன்னு பயமாயிடுச்சு. ரைட், ஓகே போட்டிருக்கேன். ஓகேவா? அதை நீங்க வந்து போட்டிருக்கணும், உங்களோட டேட்டு சைனு இது ரெண்டுமே போட்டிருக்கணும். இதுதான் வந்து செல்ஃப் அட்டஸ்டட். வேணும்னா நீங்க இதை எழுதிக்கலாம், செல்ஃப் அட்டஸ்டட்னு கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா,
10 KB to 200 KB தான் இருக்கணும், அதுவும் PDF ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து தலைவலியா இருக்கும். இதை பத்தி நான் வந்து அதுக்கப்புறம் வர இதுல வந்து பேசுறேன். ரைட்டா? இப்போ நீங்க வந்து இதுல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் உங்களோட எஸ்சியா எஸ்டியா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இருக்கிறவங்க அப்லோட் பண்ணுங்க. SC ST சர்டிஃபிகேட் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஃபார்மேட்டே வந்து போதும், அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. SC சர்டிஃபிகேட் மெயினா சொல்றேன். ரைட்டா? நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட். ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்றும் தனியா கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் ஆர் SC ST சர்டிஃபிகேட்டே வந்து அப்லோட் பண்ணாலே போதும், வேற எதுவுமே இல்லை. ரைட். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 10th 12th ஓபிசி சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை கேபிக்கு வந்திருக்கு? ஆனா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த கேபிக்கு வராது. நீங்க ஆன்லைன்ல சொல்லுவாங்க நான் 50% ரெடியூஸ் பண்ணிட்டேன், ரெண்டு MB இருக்கிறது வந்து 200 கேபியா மாத்திட்டேன். இந்த மாதிரி நானும் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. நானும் வந்து பிடிஎஃபா மாத்திட்டு பிடிஎஃபோட இதுவை கம்மி பண்ணி தான் பாக்குறேன், ஆனா கம்மி பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு இமேஜ் எடுப்போம், அதை வந்து என்ன பண்ணுவோம்னா பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணாம இமேஜையே சைஸை ரெடியூஸ் பண்ணிடுங்க. இமேஜோட சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃபா மாத்தினீங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சைஸ் வந்து ரீடைன் ஆகும். சரி, இதை எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஆப் அது இதெல்லாம் பண்ணலாம். பட் நமக்கே தெரியாம நம்மளோட போட்டோஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா ஆப் என்னதுன்னா அந்த வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்ல வந்து நம்ம நல்ல கிளாரிட்டியா வந்து ஒரு பயங்கரமான ஒரு போட்டோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், 200 KB 100 KBன்ட்டு வந்து அதை என்ன பண்ணுன்னா கன்வெர்ட் பண்ணிடும், கம்மியாகிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போறோம். நீங்க மத்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி லாஸ் இருக்காது. அதே மாதிரி கலர் டிஃபரன்ஸ்ன்றது பெருசா இருக்கவே இருக்காது. நீங்க இப்போ ஆப்ல பண்ணீங்கன்னா மஞ்சளா ஆயிடும். நானும் ஆப்ல பண்ணேன், எனக்கு வந்து மஞ்சளா ஆயிடுச்சு. ஸோ அது நீங்க ஒண்ணு பாத்துக்கணும். ரெக்கார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கிறோம்பா. ரெக்கார்ட் ஆகுது. ரைட். ஸோ சொல்லிட்டேன் எப்படி பண்றோன்றத பாருங்க. ஸ்டார்டிங்ல நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா 3.56 MB இருக்கு. சரியா? இப்போ வரக்கூடிய போன்ல எல்லாமே என்னது 10 MB 5 MB தான் வந்து போட்டோ அதெல்லாம் வருது. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியாது. என்னதுன்னா இத்தனை MB இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இருக்கக்கூடிய இந்த போட்டோவை நான் அப்படியே வந்து கோகுல் பர்சனல் செல்ஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னதுன்னா ஒரு மெசேஜ் யுவர் செல்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சென்ட் டு வாட்ஸ்அப்ல. அது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது இந்த மாதிரி ஒன்று வந்துடும். சரியா? ஸோ இது என்னோட 10th சர்டிபிகேட். இதுதான் என்ன பண்ணிருக்கேன்னா சைட்ல அந்த 3 டாட் இருக்கா, இதை அமுக்குனீங்கன்னா சேவ்னு வரும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு கன்வெர்ட் ஆன அந்த டாக்குமெண்ட், அதாவது 200 கேபியோ எத்தனை கேபியோ அது கன்வெர்ட் ஆன டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு பக்காவா கிடைச்சிரும், அதாவது இமேஜா கிடைச்சிரும். அதை நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது எனக்கு பாத்தீங்கன்னா WPS ஆஃபீஸ்லயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இமேஜ் டு PDF கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சிருப்பீங்க, அதனால வந்து அது பிரச்சனை. அந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய போறதுதான். இமேஜை அப்படியே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வந்துன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து 157 KB 156 KB 136 KB அப்படின்ட்டு கம்மியா வந்துடும். சரியா? உங்களுக்கு வந்து கிளாரிட்டி லாஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டி லாஸ்ன்றது இருக்கும், பட் ரீடபிளா இருக்கும். அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து சார் ரிஜெக்ட் ஆயிடுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து ஒழுங்கா தெரிஞ்சாலே போதும். நீங்க ரொம்ப வந்து இது பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் அவனே 200 கேபிக்குள்ளதான் வந்து கேட்கறான். 200 கேபிக்குள்ள வந்து எவ்வளவு கிளாரிட்டி வரும், அவ்வளவு கிளாரிட்டி தான் வரும். ஸோ அதனால வந்து அதை நீங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட். ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, 10th 12th அவன் கேட்கறத 12th பண்ணிட்டேன் தெரியாம, ஓபிசி பண்ணணும். ஓகேவா? நான் கரெக்ட் பண்ணிக்கினேன், பிக் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்துட்டேன். சரியா? ஓபிசி சர்டிபிகேட் வந்து இதுல அப்லோட் கொடுத்துட்ட உடனே தான் இது ஆகும். சரியா? இதை அப்லோட் கொடுத்துட்ட உடனே நெக்ஸ்ட் இதை நீங்க இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் கொடுக்கணும். நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனா இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நான் என்னென்ன போஸ்ட் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது இதுல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா ஒண்ணு தான் இதுல செலக்ட் பண்ண எம்பியில செலக்ட் பண்ணனா இந்த மாதிரி ஒண்ணு போயிடும். எம்பியில என்னது, எம்பியில எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றது மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் மட்டும்தான். ஸோ அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் நான் என்ன பண்றேன், அப்லோட் பண்றேன். 10th அப்லோடு சேவ், அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லணும்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் ப்ரொசீட் பண்றீங்க. இதாவது இது என்னன்னா
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டா மட்டும் நீங்க போட்டா போதும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஸோ அதனால அப்படியே விட்டுடலாம். ப்ரொசீடு. அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் ரீஜியன்லயே நான் அதே தான் பண்ணியிருப்பேன். ஈஸ்டர்ன் ரீஜியன்ல வந்து 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்கோம். அந்த 12th சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும், லைசன்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல வரேன். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கோம், லைசன்ஸ் கேட்கும், இந்த மாதிரி நிறைய இது கேட்கும். நீங்க அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இதுல போட்ட வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் வந்து சிம்பிளா தான் இருந்தது. சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டாலே ஓவர் தான். ஓகேவா? உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து இது மூலிமா வந்து ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணிட்டேன். நானும் வந்து என்னோட டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இஃப் ஏதாவது உங்களுக்கு தப்பா இருக்கு, டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைனா ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டெப்புக்குள்ள போங்க. ஆல்ரெடி வந்து அப்லோட் ஆகி தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் இப்போ நானே இதுல பாத்தீங்கன்னா அதோ இங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட்ல வந்து என்னோட டேட்டு போடாம விட்டுட்டேன். இந்த இஆர் ரீஜன்ல வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடும்னா என்னோட அந்த அப்லோடு இது காமிக்கும். டெலீட் பண்ணிட்டு சைன் போட்டுட்டு நியூவா அப்லோட் பண்ண வேண்டியதுதான். சரியா? ஸோ சிம்பிள். ரொம்ப வந்து பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி செலெக்ஷன் போஸ்ட் பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் வர வேண்டாம். இதுல வந்து ஒரு ப்ராசஸ்லயும் வந்து ஆளை தூக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய நீங்க மார்க் இது எல்லாத்தையும் வச்சுதான் கட் ஆஃப் மேல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்றத வச்சுதான் வந்து உங்களோட செலெக்ஷன்ன்றது இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமா அப்லோட் பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். கொஞ்சம் கூலா அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி லெத்தார்ஜிக்கா ஒரு மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. சரியா? ஃபோக்கஸ்டா அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம். எதை வேணாலும் இங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பயப்பட வேணாம். 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம்ன்றது இருக்கு. இப்போ அப்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிட முடியும், உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து இது பண்ணிக்க முடியும். அதனால வந்து அப்லோட் தான் ஏன்னா தானு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தணுன்ற மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல ஏதாவது நீங்க தெரிவிக்கணும், இல்லை நான் இங்க ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல கரெக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.